என்னுடைய அன்பு சகோதரர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தோல்வி எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. ஆனால் அவர் தோல்வியை கண்டு துவண்டு விடுபவர் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக திரு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு டெல்லிக்கு அஞ்சாமை என்ற நிலைப்பாட்டில் நின்று பல வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்களை கொண்டு வந்து இந்திய ஒன்றியத்தின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதற்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசின் நிலைப்பாட்டின் காரணமாக நான் கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசுக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆதரவாளனாக இருந்தேன். இனிவரும் காலங்களிலும் அதேபோல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் என்னுடைய ஆதரவு இன்னும் வலுவாக இருக்கும் என்று பெருமையோடும் மன உறுதியோடும் மன மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தோல்வி எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. ஆனால் அவர் தோல்வியை கண்டு துவண்டு விடுபவர் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக திரு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு டெல்லிக்கு அஞ்சாமை என்ற நிலைப்பாட்டில் நின்று பல வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்களை கொண்டு வந்து இந்திய ஒன்றியத்தின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதற்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசின் நிலைப்பாட்டின் காரணமாக நான் கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசுக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆதரவாளனாக இருந்தேன். இனிவரும் காலங்களிலும் அதேபோல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் என்னுடைய ஆதரவு இன்னும் வலுவாக இருக்கும் என்று பெருமையோடும் மன உறுதியோடும் மன மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் கூறிக்கொள்கிறேன்.